உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. ஐயா பிரம்மஸ்ரீ குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மரணமில்லா பெருவாழ்வு உண்மையா? மரணமில்லா பெருவாழ்வு உண்மையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு, கேட்குறாங்க. மரணமில்லா பெருவாழ்வை வாழணுன்னா, அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடையணுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. நான் அதுதான் இப்போது கூட நான் சமயத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருந்தேன். இந்த மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது சாதாரணமான நியாயம் இல்லை. இந்த யோகம் ஞானம், அதாவது சரியை கிரியை ஞானம், சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு இதற்கு 4 பதங்கள். இந்த 4 பதங்களோடவே ஒரு சில மதங்களும் ஒரு சில மார்க்கங்களும் அதோட நிறுத்திடுச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா, விழிப்பு நிலை, தூக்க நிலை, சொப்பன நிலை, துரிய நிலை, துரியாதீத நிலைன்னு இப்படி இருக்குது. இந்த நிலைகள்லாம் ஒன்றுலேயே அவிஞ்சு 10 இருக்குது. அப்போது இந்த 8 சித்துக்கள் சொல்கிற அட்டமா சித்துன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சித்தர்கள் வழியில், இப்போ சித்தர்கள் வழியில் தானே நம்ம இப்போ பாடசாலையை நம்ம சித்தர்கள் வழியில் தானே வச்சுருக்குறோம். அப்போ இந்த சித்தர்கள் அளவுக்கு பார்த்தீங்கன்னா 8 தான் இவங்க காட்டியிருக்கிறாங்க. 8 அளவுக்கு தான் இவங்களால பயணம் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேலே இவங்க பயணம் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு மேலே இருக்குதுங்கிறது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் இப்போது நம்ம ஆராய்ஞ்சதில் இப்போ ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கிறதுல பார்த்தா மொத்தம் 19 நிலைகள் இருக்குது. இந்த 19 நிலைகளில் இந்த 8 நிலைகளத்தை அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் இந்த 8 நிலையிலையும் எல்லாருமே 8 நிலைகளை அடைஞ்சாங்களான்னா கிடையாது. இதை தத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டால் 8 தத்துவங்கள். இதில் நம்ம மனிதனாக இருக்கிறவன் 3 தத்துவத்தில் தான் இருக்கிறோம். அப்போ யோகம் ஞானி இவங்கள்லாம் 5ல் இருக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன், மகேஸ்வரன், ருத்ரன் இவங்கெல்லாம் 8 தத்துவத்தில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கே 8 தத்துவத்தில் எல்லாம் அடங்கிடுது. அப்போ இந்த 8 தத்துவத்தில் பண்ணினாலே இவங்களுக்கு லட்சக்கணக்கான ஆயுள் காலம் வருது. இந்த 8 தத்துவத்தை அவங்க பயணம் பண்ணினாலே அவங்களுக்கே ஆயுள் காலம் வருது. இந்த பயணத்தில் செய்யும்போது, இந்த பயணத்தில் பயணம் பண்ணும்போது. அப்போ இதெல்லாம் நமக்கு யாரும் சொல்லலை. இப்போ பொதுவாக சித்தர்கள் சொன்னாங்க, பாட்டு எழுதி வச்சுருக்குறாங்க. அவங்க செஞ்ச யோகத்தை, அவங்க செஞ்ச ஞானத்தை, அவங்க செஞ்ச வழிமுறை பிரகாரம் நம்ம பாடம் பண்ணினோம்னா நம்ம அந்த நாளைக்கு போகலாம்னு சொல்லி நமக்கெல்லாம் இப்போ சொல்லி கொடுத்து இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டும் இருந்து அதில் பயணம் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க இப்போ. ஆனால் ஒரு பயம் முன்னேறலை. இதில் அவங்களுக்கு பின்னாடி அந்த நிலைமை இப்போ சொல்லிட்டு போனாங்களே, திருமூலராக யாராவது ஒரு திருமூலர் வந்தாங்களா? அவங்க சொல்லிட்டு போனதுக்கு பின்னாடி ஒரு திருவள்ளுவர் வந்தாரா? ஒரு அகத்தியர் வந்தாரா? ஒரு இவர் ஒரு இந்த ஞானிகளில் ஒரு அழுகணி சித்தர் வந்தாரா? ஒரு பட்டணத்தார் வந்தாரா? ஒரு பத்திரகிரியார் வந்தாரா? யாரும் வரல. இவங்க சொல்லிட்டு போய் ஒவ்வொருத்தரும் வேணுங்கிற அளவுக்கு எழுதி போயிருக்கிறாங்க யோகத்தை பற்றி, ஞானத்தை பற்றி. அப்படின்னா அப்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த நிலையில், அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போத்த நிலை வரைக்குமே யாராச்சும் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்களான்னா ஒருத்தரும் கிடையாது. ஏன்னா அந்த 8ஓடவே இவங்கெல்லாம் 8, 5 அப்படி
இப்படி நின்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த பாடமும் அவங்க சொன்ன அந்த காலத்துக்கும் அவங்களுடைய உடல்நிலைக்கு அப்போ அவங்க சொன்ன பாடத்துக்கும் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்களுக்கு இருந்த உடம்பு வேறு, அவங்களுக்கு இருந்த காலம் வேறு, அவங்க சாப்பிட்ட அந்த சாப்பாட்டு உணவு முறை வேறு, அந்த காலத்தினுடைய சூழல் வேறு. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு 3 தத்துவத்தில் தான் நம்ம இருக்கிற நம்ம உடம்பு அது அவங்க சொன்ன அந்த இதுகளில் உணவு பழக்க வழக்கத்தில் இருந்தால் தான் இந்த 3 செய்ய முடியும். அப்போ இதெல்லாம் நமக்கு அறியாமல் தெரியல. ஏதோ புஸ்தகத்தை பார்த்து அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க, நீங்களும் பாடம் செய்யுங்க, நீங்களும் இதை செய்யுங்கன்னு நமக்கெல்லாம் கொடுத்துது. அப்போது இதெல்லாம் ஏன்டா அந்த மாதிரி வரலைன்னு ஆராய்ச்சிக்கு போகும்போது தான் தெரியுது இதில் உள்ளே இருக்கிற ரகசியம் மறைப்பு. அப்போ அவங்க அந்த மாதிரி அங்கே அப்போ செஞ்சாங்கன்னு சொல்லி இப்போ செஞ்சோம்னா, நான் அதுதான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம உருப்பட மாட்டோம். இது அறியாமையில் செய்கிற ஒரு ஆபத்தான தற்கொலை முயற்சின்னு தான் சொல்லணும். இது அப்படி போகிறதில்ல. இப்போ இருக்கிற உடம்புக்கு இப்போ இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நிறையா வழிமுறைகள் இருக்குது. இப்போ நமக்கு தேவை என்ன? மன அமைதி வேணும் இல்லையா? வினைப்பயனு தீரணும், கருமா கழியணும். இது 2 தானே. கருமா கழியறதுக்கு மருந்து இப்போவே இருக்குது, இங்கே இருக்குது, இந்த உலகத்தில் இப்போ இருக்குது. இந்த மன அமைதிக்கு உண்டான மருந்தும் இருக்குது. ஆனால் இப்படி மணிக்கணக்காக உட்காந்து மணிக்கணக்காக யோகம் பண்ணி மணிக்கணக்காக மூச்சை பிடிச்சி தூக்கத்தை கெடுத்து அதை பண்ணி இதை பண்ணி இந்த குண்டலினி கொண்டு அந்த குண்டலினியோடு சேர்த்து இந்த குண்டலினி இந்த இதை வாசி கொண்டு அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. செஞ்சால் செத்து போகணுமா. நிறைய பாதிச்சிருக்கிறாங்க. பாதிச்சாளுக ஆதாரத்தோடு வச்சுருக்கிறேன் நான் இந்த வேலைக்கு போய். அப்போ இந்த யோக பயணம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு அந்த முறை நமக்கு சரி வராது. வேறு வழிமுறைகளில் நமக்கு இப்போ இருக்கிற மகானுங்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழிகாட்டுதலை நம்ம பயணம் பண்ணணும்னா நம்ம நினச்ச மாதிரி என்ன கிடைக்கும்? நமக்கு தேவையாக என்ன? மன அமைதி வேணும், வினைப்பயன் தீரணும், கருமா தீரணும். கருமா தீரணும்னா தர்மம் பண்ணு, கருமா தீரும். மன அமைதி வேணுமா? இப்போ இருக்கிற மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ, அதாவது சமகாலங்களில் ஒரு 500 வருஷம், ஒரு 1000 வருஷம், ஒரு 500 வருஷம் 600 வருஷத்துக்குள்ளே என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாங்களோ மகான்கள் இருக்கிறாங்களோ அவங்க சொன்ன வழிமுறையில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே நமக்கு நடக்கும். அதை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க, அவன் அதை சொன்னேன் இதை சொன்னான்னு எவனுமே சொன்னதெல்லாம் இவங்க யாரும் பார்க்கல. நம்மளும் நம்பி போனது நம்ம ஒரு முட்டாள்தனம். அதனால் இப்போ இதில் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சு இந்த பயணத்தில் பயணம் பண்ணுங்க. போய் சிக்கி சீரழியாதீங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.